வணக்கம். நான் டாக்டர் மாதவி, இந்திய ஹோமியோபதி. எனவே இன்று தொண்டைப்புண் நோயாளிகளுக்கு எரியும் உணர்வை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை நாம் அறிவோம். முதலில் சோரியாசிஸில் எரிச்சல் ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றி அறியலாம். சோரியாசிஸில் எரிச்சலின் முக்கிய காரணம் அதில் உள்ள அழற்சி மற்றும் இரண்டாவது உலர்ச்சி. அதிக அளவிலான அழற்சி மற்றும் உலர்ச்சியின் காரணமாக சோரியாசிஸ் நோயாளிகள் மிகுந்த எரிச்சலை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இது ஒருவருக்கு ஒருவராகவும் நோயாளிகளுக்கு மாறுபடும். ஒருத்தருக்கு எரிச்சல் இருக்கலாம், ஒருவருக்கு மிதமான எரிச்சல் இருக்கலாம், மேலும் ஒருவருக்கு மிகுந்த எரிச்சலும் இருக்கலாம். அதனால இந்த எரிச்சலை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். முதலில் நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன். முதல்ல நான் குளிர் கம்ப்ரஸ் பற்றி சொல்ல விரும்புகிறேன். குளிர் கம்ப்ரஸில் என்ன செய்ய வேண்டும் என்பதை. ஒரு பருத்தி துணியை எடுத்து அதை ஐஸ் குளிர்ந்த நீரில் மூழ்க வைத்து அதை பிழிந்து அதன் அனைத்து நீரையும் நீக்கி 10 முதல் 15 நிமிடங்கள் பாதிக்கப்பட்ட பகுதியின் மீது வைக்கவும். இதனால் மிகுந்த குளிர்ச்சி கிடைக்கிறது மற்றும் நோயாளிக்கு எரிச்சலில் நிம்மதி கிடைக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் இரண்டாவது விஷயம் குளிர்ச்சியான பேச்சு பற்றியது. நான் எப்போதும் என் நோயாளிகளுக்கு தவறான முடிவை எடுக்க வேண்டாம் என்று பரிந்துரைக்கிறேன். அதனால் எரிச்சல் அதிகரிக்கிறது. நான் பரிந்துரைக்கிறேன் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் அல்லது லூக்கா நீரால் குளிக்க விரும்பினால் எப்சம் உப்பை சேர்த்து குளிக்க வேண்டும். இதனால் இந்த அறிகுறியில் நிவாரணம் கிடைக்கலாம். மூன்றாவது நான் பரிந்துரைக்கிறேன் எலோரா ஜெல். ஏரா ஜெல் மிகவும் சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் செயல்படுகிறது எங்கள் தோலில். ஏனெனில் இது ஒரு இயற்கை தயாரிப்பு என்பதால் இதற்கு எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. இது உங்கள் தோலின் உலர்ச்சியையும் எரிச்சலையும் மிகவும் நிவாரணம் அளிக்க முடியும். நான்காவது நான் பரிந்துரைக்கிறேன் கற்பூரத்தை பயன்படுத்த. நீங்கள் கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து பயன்படுத்தினால் அது எரிச்சலுக்கு மிகவும் நிவாரணம் அளிக்க முடியும். கற்பூரம் உங்கள் தோலில் குளிர்ச்சியான தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் தேங்காய் எண்ணெய் உலர்ச்சியை தடுக்கும். தேங்காய் எண்ணெயில் கிருமிநாசினி மற்றும் எதிர்ப்பு பண்புகளும் உள்ளன. எனவே இது பிளாஸ்டர்களில் மிகவும் நிவாரணம் அளிக்கும். அதன் எரிச்சலுக்கு ரொம்ப நிவாரணம் அளிக்கும். அதற்கு பிறகு நான் பரிந்துரைக்கிறேன் ஒவ்வாமை உள்ள நோயாளிகள் மாய்ஸ்சரைசரை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். நேரம் தவறாமல் மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துவதால் உங்கள் தோல் ஈரமாக இருக்கும், உலர்ச்சி குறையும், எரிச்சலும் குறையும். மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துவது நல்ல விருப்பமாக இருக்கலாம். இறுதியாக பாதிக்கப்படும் அனைத்து சோரியாசிஸ் நோயாளிகள் தங்கள் தூண்டுதல்களை அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொரு சோரியாசிஸ் நோயாளியின் தூண்டுதல் அறிகுறி வேறுபட்டதாக இருக்கும். சிலருக்கு அதிக வெப்பநிலை பிரச்சனை, சிலருக்கு கடுமையான இரசாயனங்கள் பிரச்சனை, சிலருக்கு மென்மையானவை பிரச்சனை, சிலருக்கு மனம் பிரச்சனை. எனவே உங்கள் தூண்டுதல்களை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருங்கள். இதனால் சோரியாசிஸில் ஏற்படும் எரிச்சலுக்கு மிகவும் நிவாரணம் கிடைக்கலாம். நீங்கள் அல்லது யாராவது சோரியாசிஸ் உடன் போராடினால் நீங்கள் எங்கள் ஹோமியோபதியுடன் தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைனில் பதிவு செய்து சோரியாசிஸ் போன்ற நோயிலிருந்து விடுபடலாம். நன்றி.